அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனம். அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சுளை நின்று எங்களை மீட்க வல்லவர். நம் கடவுள் சர்வ வல்லமையுடையவர். நம்மளை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் மீட்க வல்லவர். தானியேல் 3வது அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகா 3 பேரையும் நேபுகத் நேசர் அவர் ஒரு பொற்சிலையை செஞ்சு வச்சு அதை வணங்க சொல்றாரு. ஆனா இவங்க 3 பேரும் அவங்க ஆராதிக்கிற உண்மையான உயிருள்ள தேவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படி வணங்கலைன்னா அவங்க 3 பேரையும் எரிகின்ற தீச்சுளையில உயிரோடு போற்றுவேன்னு சொல்றாரு. அப்படியே அவங்க 3 பேரையும் உள்ள போட்டாலும் எங்க கடவுள் எங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் காப்பாற்ற வல்லவர்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து உள்ள வசனம் ரொம்ப முக்கியமானது. அப்படி எங்க கடவுள் எங்களை மீட்க விரும்பலனாலும் அவர் தான் எங்க உண்மையான கடவுள், அவரை தவிர நாங்க வேற யாரையும் ஆராதிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொல்றாங்க. இதுதான் உண்மையான விசுவாசம். இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்மள பல பேர் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்தா மட்டும்தான் கடவுளை நம்புறோம். நம்மளுடைய சூழ்நிலைகள் நமக்கு விருப்பமானது போல இருந்தா மட்டும்தான் கடவுளை விசுவாசிக்கிறோம். அதுல இருந்து கொஞ்சம் விலகி நடந்தாலும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு நம்மளுடைய விசுவாசம் குறையுது. அப்படி இருக்கக்கூடாது. ஆதியில இருந்த அன்பு கடவுள்கிட்ட இன்னும் இருக்கான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆமீன்.